ஏய் அண்ணா கிளப்புக்கு வர சொன்னார், வா உடனே போகலாம். இவன் தாங்க நம்ம ஹீரோ, பேரு திரு, பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். ரொம்ப நல்ல பையன். ஹலோ சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்க? காலேஜ் என்ட்ரன்ஸ்லண்ணா. அங்கேயே இருக்கா, நாங்க வரோம். ஹாய்டா. ஃப்ரண்ட்ல ஒருன்னு இருக்கானே, இவன் பேர் சபரீஷ். பின்னால பல்ல காட்டினே இருக்கானே, அவன் பேர் ராஜ்குமார். இவங்க 2 பேரும் பிகாம் ஃபைனல் இயர் பண்றாங்க. நம்ம ஹீரோட ஸ்கூல் டைம் சீனியர்ஸ். எதுக்குண்ணா இங்கே வெயிட் பண்ண சொன்னீங்க? சும்மா தான்டா, வெளில போலான்னு இருக்கோம். நீயும் வரியா என்ன கேட்க? இல்லைண்ணா, கிளாஸ் இருக்குண்ணா. என்னடா கிளாஸ் இருக்கு? நாங்களாம் கட் அடிக்கல, எங்களுக்கு மட்டும் கிளாஸ் இல்லையாண்ணா? இல்லைண்ணா. ஏய் வா போகலாம் வா. ஹாய்ண்ணா. ஹாய்ண்ணா. இவர் தாங்க இந்த கிளப் ஓனர். டேபிள் எப்போ ஃப்ரீ ஆகுண்ணா? ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்டா. யாரா இது புதுசாக இருக்கு? இவனா நம்ம காலேஜ் தான், ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கான். சரி வெயிட் பண்ணுறா. என்ன கேம்னா இது? எப்படிண்ணா விளையாடுறது? நான் சொல்லித்தரேன், ஃபர்ஸ்ட் நீ ரூல்ஸ் கேளுண்ணா. இந்த கேம் பேர் ஸ்னூக்கர். இதுல பாயிண்ட்ஸ் வச்சு தான் விளையாடணும். ஃபர்ஸ்ட் ஒயிட் பால்ல டி ஜோன்ல வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவும் ரெட் பால்ல பாக்கெட் பண்ணணும் மச்சி. அப்புறம் ஒரு கலர் பால். போர்டில் எப்போ ரெட் பால்ல காலி ஆகுதோ அப்போ கலர் பால்ஸை 2 to 7 ஆர்டர்ல பாக்கெட் பண்ணணும். ஒரு கேமை எங்க ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சுதா? சரி ஒரு ஃப்ரேம் போடுவோமா? அப்படிலாம் அடிச்சா ஃபவுல்டா. என்னடா செம்மையா விளையாடுறான் போல. டெய்லி வந்து விளையாடுறானா? என்னது டெய்லி வந்து விளையாடுறானா? அண்ணா இவன் இங்க டெய்லி வந்தா விளையாடிட்டு இருக்கான். ஆமாண்டா, ஃப்ரெண்டு டெய்லி இங்கே தான் வந்து காசு கொடுத்து விளையாடிட்டு இருக்கான். என்னது காசு கொடுத்து விளையாட்டு இருக்கானா? எல்பிலாம் ஆடுறது இல்லையா? எல்பியா? அப்படின்னா எல்பினா வேற ஒன்றும் இல்லைடா, லூசர்ஸ் பே. கேம் தோக்குறாங்க, போர்டுக்கு காசு காட்டணும். எப்படிண்ணா தெரியாதவங்கள விளையாட கூப்பிடுறது? அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைடா. நீங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுக்குன்னு ஆடுங்க வந்து மாட்டோம். என்னவா ஷேர் பண்ணி ஆடலாமா? அப்போ நீ சொல்லு. எல்பி ஆடலாமே. கரெக்டு. நாங்கள் தத்தோம் நாங்கள் பே பண்ணுறோம், நீங்கள் தத்தோம் நீங்கள் பே பண்ணுங்க. என்னடா? சரி ஓகே ஓகே பாஸ் விளையாடலாம். எப்படியோ நீ அவங்கள ஜெயிச்சிருவ. ஆமாண்ணா ஜெயிச்சிட்டோம். ஆஹா ஜெயிச்சிட்டேன். மொக்க பசங்கண்ணா இவங்க. எப்படியோ நீ இவங்களையும் ஜெயிச்சிடுவ. என்னடா இவனுங்களும் ஜெயிச்சிட்ட போல? ஆமாண்ணா. எத்தனை நாள் தான் நானும் எல்பி ஆடுறது? எல்பி ஆடி ஆடி போர் அடிச்சு போச்சு. வேற ஏதாச்சும் சொன்னா? வேற எல்பிக்கு அடுத்ததுன்னா பெட்டு தான். பெட்டா? என்ன பெட்டா? எனக்கு தெரிஞ்சு இங்கே விளையாடுறவங்க உன்னை விட திறமை ஆடுற மாதிரி தெரியல. உனக்கு என்ன வீட்டில் செலவுக்கு காசு தராங்களாண்ணா? இது மாதிரி சம்பாரிச்சாதான் உண்டு. திறமையாக யூஸ் பண்ணிக்கோ. சொல்கிறேன்ல, பெட் ஆடு. பெட்டு? சரி ஆடிதான் பார்ப்போமே. என்னடா இவனுங்களும் ஜெயிச்சிட்டா? ஜெயிச்சிட்டேண்ணா. இனிமேல் எவனாவது இருக்கிறானா நான் ஜெயிக்கிறதுக்கு? இருந்தா வர சொல்ல நான் ஒரு கை பார்க்குறேன். உனக்கு அவ்வளோ அதப்பாயிடுச்சா? என்னண்ணா யோசிக்கிறீங்க? சரி வரட்டா? ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டிலண்ணா. சரி படத்துக்கு போகலாம், சங்கம் தேட்டருக்கு கிளம்பி வா. ஆ சரி வரேண்ணா. என்னண்ணா அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க? ஒன்றும் இல்லைடா, ரொம்ப போர் அடிச்சுது. அதான் யாரு கூட பெட் ஆடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதான் உன்னை கூப்பிட்டேன். என்னது என் கூட பெட்டா? எல்லாரும் என் கூட ஆடி தோத்துட்டாங்க. சரி நீங்களும் என் கூட ஆடி தோக்கணும் ஆசைப்படுறீங்களா? உனக்கு அவ்வளோ திமிர் ஆயிடுச்சா? சரி பெட்டு வச்சுப்போம். நீ ஜெயிச்சிட்டா 2 நாள் ஃப்ரீயாக ஆடிக்கும். 200 ரூபாய் நான் தரேன்.
அப்படி நீ தோத்துட்டா பெட்டு காசு மட்டும் கொடு போதும். என்ன டீல் ஓகேவா? சரி வாங்க. அப்போலேருந்து வாய் விட்டுட்டு இருந்தா கடைசியில் தோத்துட்டியே. இப்போ வந்தவன்டா நீ. நான் எவ்வளோ வருஷமாக ஆடிட்டு இருக்கேன். இவெல்லாம் அசிங்கப்படுத்துறானே. நீ என்ன ஜெயிச்சிடுவியா? என்னடா பேசிட்டு இருக்கும் போதே போகிறான். பெட்டு காசுலாம் வேணாண்டா. அவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் இன்னைக்கு. இன்னைக்கு என்னை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான். நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு. ஹலோ சொல்கிறா. என்ன பெட்டர்லாமா? இப்போ தான்டா தோத்துட்டு அண்ணா போனா. இப்போ மட்டும் நீங்கள் பெட்டர்லாம்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை தோக்கடிக்கிறேண்ணா. அப்படியா? சரி விளையாடலாம். சரி என்ன நான் பெட் வச்சுப்போம். நீயே சொல்லு. நான் தோக்க மாட்டேன். ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா இது வரைக்கும் ஜெயிச்ச பெட்டு காசு 2000 உங்களுக்கு தரேன். ஒருவேளை நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பெட் அமௌண்ட் 200 மட்டும் தந்தா போதும். என்னண்ணா டீல் ஓகேவா? ஓகே. ஏய் கிளப்புக்கு வாடா. என்ன விஷயம், ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. தெருவில் தெருவா? அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்குலாம் ஒன்றும் ஆகலடா. இல்லைண்ணா, நான் கூட ஈவினிங் படத்துக்கு போகலான்னு கூப்பிட்டுருந்தேன். வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா அவன் ஃபோனே எடுக்கலண்ணா. அவன் என் கூட தான்டா பெட் ஆடிட்டு இருந்தான். கடைசியில் தோத்துட்டான்டா. என்னண்ணா சொல்கிறீங்க? தோத்துட்டானா? ஆமாடா. ஃபர்ஸ்ட் நான் தான் அவனை பெட்டாட கூப்பிட்டேன். அப்படியா? ஆனால் இப்போ அவன் எனக்கு ஃபோன் பண்ணி பெட்டாட கூப்பிட்றான்டா. சரி, நாங்கள் கிளம்பி வரோம். சே இந்த ஃப்ரேமை தோத்துட்டேனே. ஏய் நீ எல்லாம் ஸ்கோரே போட தேவையில்ல போ. ஓவரா பேசுறானா? உங்களுக்காக தான் நான் பார்க்குறேன். சரி சரி வெளியேறா, நான் வரேன். ஏய் வாடா போலாம். மச்சான் ஓவரா பண்றான்டா அவன். நம்ம பையன் தான் அவன். நம்ம பையன் தான்டா கூட்டிட்டு வந்தோம். இப்போ நம்ம முன்னாடியே ஓவரா சீன் காட்டுறான்டா அவன். ஏய் தப்பு நம்ம மேல தான்டா. நம்ம மேல தான்டா தப்பு. கரெக்ட். அவனுக்கு இருக்குடா, காலேஜ் வரட்டும். ஏய் என்னடா ஓவரா சீன் காட்டுருந்த? கட்சியில் பெட்டில் ஜெயிச்ச காசுலாம் போயிச்சா? என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான்? சரி காசுறா. நான் காசு எடுத்துட்டு வரலண்ணா, நாளைக்கு தரேண்ணா. என்னது காசு எடுத்துகிட்டு வரலையா? அப்போ எதுக்குடா வாய் விட்ட? எப்போ நீ என்ன ஜெயிக்கணும்னு நினைக்காம தோக்கடிக்கணும்னு நினச்சியோ அப்போவே நீ தோத்துட்டடா. ஒன்றும் ஃபோனை கொடு, இல்லை காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு. நான் பெட்டில் தோத்தா தரேன்னு சொன்ன காசு 2000 தாண்ணா. அதுக்கு நீங்கள் 20000 ரூபா ஃபோனை கேட்குறீங்கண்ணா. காசு தானே, நாளைக்கு தரேண்ணா. ஏய் உன் மேலாம் நம்பிக்கை இல்லைடா. ஃபோனை கொடு, நாளைக்கு வந்து காசை கொடுத்துட்டு ஃபோனை வாங்கிட்டு போ. ஃபோன்லாம் தர முடியாதுண்ணா. என்னது தர முடியாதா? ஃபோனை ஏறுறா. கையேடுண்ணா. முதல்ல நீ ஃபோனை ஏறுறா. கையேடுன்னு சொல்கிறல்ல. ஏய் என்னடா இன்னும் அண்ணன் வரவே இல்லை. சரி வா போய் பார்க்கலாம்.